வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்த வாரங்கள் வர வரைக்குமே எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மகர ராசி அன்புகளுக்கு சந்திரனோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. இதனால் உங்களுக்கு சாதகமான விஷயம் இருக்குது. கூடவே கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். அது எந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறத இந்த பதிவில் பார்க்குறதுக்கு முன்னாடி மகர ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும், இதை பற்றி நாம் பார்த்துடலாம். மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். இயல்பாகவே சனி பகவான் நீதி நேர்மையை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு இவரே ராசி அதிபதியாக இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியங்களா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்குறப்ப மகர ராசி அன்புகளுக்கு நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்ட நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்குது. காலப்புருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல வாக்கு சாதுரியம் படித்தவங்கன்னு சொல்லலாம். பேச்சில் எப்பயுமே இவங்களுக்கு சாமர்த்தியங்கிறது வெளிப்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி பேசுகிற பேச்சில் ஒரு உறுதித்தன்மைங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். முன்கோபம் அதிகமாக இருந்தாலும் கோபம் வந்தால் ஒரு சில நொடிகளையே இவங்களுக்கு காணாமல் போயிடும். அதே மாதிரி இலகிய மனம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். மற்றவங்க கஷ்டத்தில் தன்னோட நிலையிலிருந்து யோசிக்க தெரிஞ்சவங்க. அதே மாதிரி மற்றவங்க கஷ்டப்பட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதனாலே சில நேரங்களில் இவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். என்னதான் இவங்க மகர ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் இவங்ககிட்ட நீ என்ன செஞ்சங்கிற மாதிரி கேள்வி தான் மற்றவங்க முன் வைப்பாங்க. அதே மாதிரி உறவினர் வகையிலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, ஓடோடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னோட குடும்பத்துக்காக இவ வாழ்க்கையை தியாகத்தை செய்ய தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலுமே மகர ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுடைய உதவிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். தன்னோட உழைப்பையே மூலதனமாக வச்சு உயரக்கூடியவங்கன்னு சொல்லலாம். தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை அமையும். அதே மாதிரி பெரும்பாலும் இவங்ககிட்ட உதவி வாங்கிக்கிறவங்க இவங்களுக்கு பெரும்பாலும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. எதுவாக இருந்தாலுமே மகர ராசிக்காரங்க தன்னுடைய சொந்த உழைப்பாலே முன்னுக்கு வரக்கூடியவங்க. அதாவது சாம்பலிருந்து வெளிவரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் மகர ராசிக்காரங்க எழுந்து வரக்கூடிய ஆற்றல். அதாவது சுய முன்னேற்றத்தோட சுய உழைப்பால் தன்னுடைய குடும்ப வாழ்வையை முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்பை கொண்டிருக்கக்கூடியன்னு சொல்லலாம். மகர ராசிங்கிறது ஒரு கடல் வீடு. கடலால் எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி இவங்க மனசில் புது புது எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் சோதனையை கடந்தாலுமே அதான பாதாளத்துக்கே போனாலுமே மறுபடியும் எழுந்து வர ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் இவங்களுக்கு ராசி அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதால இறக்க சுபாவங்கிறது அதிகமாக இருக்கும். எதையுமே மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவாங்க. சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய சுபாவங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். நகைச்சுவை குணங்கிறது இவங்களுக்கு இயல்பிலே அமைந்திருக்கும். என்னதான் வெளியில் சிரித்து பேசினாலுமே இவங்க மனசில் எப்போதும் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்காரங்க ஈக குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியோட முன்னுக்கு வரக்கூடியவங்க. எவ்வளோ துயரம் இருந்தாலுமே அது வெளியும் காட்டிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் தான். அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களால் மனசு புண்பட்டாலுமே அதை வெளிக்கிட்ட மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க மனசு எந்த சூழ்நிலையிலும் புண்படக்கூடாதுன்னு யோசிக்க தெரிஞ்சவங்க. தன்னோட சொல் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுல ஒரு தனி கொள்கை வச்சுருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் தேவைக்கேற்ப பணவரவுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உழைப்பால் தன்னுடைய தேவையை பூர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்து மேலே அதிகம் பாசம் இருக்கும். பெற்ற பிள்ளைங்களாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினராகட்டும், தான் கஷ்டப்பட்டாலும் சரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி கடுமையான உழைப்பாளி. இவங்க யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வாக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வாக்கு கொடுத்துட்டாலும் அதை எப்பேற்பட்டாவது காப்பாற்றக்கூடியவங்கன்னே சொல்லலாம். மகர ராசிக்காரங்களை நம்பி நீங்கள் எந்த வேலையும் இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி செய்கிற தொழில தெய்வமாக நினைக்கக்கூடியவங்க. எந்த துறையில் இவங்க இருந்தாலுமே அதில் ஒரு முன்னேற்றம் வெற்றிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே உங்களுடைய மத்தியம வயசில் தான் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வயதான காலங்களில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மகர ராசி அன்புகளுக்கு அதிபதியாக சுக்கிரனும் 10 இடங்களில் வர்றதால வாழ்க்கையில் உங்களுக்கு சொந்த தொழில் இறங்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். மேலுமே உங்களுக்கு உணவு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பீங்க. காரமான உணவு சாப்பிட்றது பிடிக்கும். அதே மாதிரி இனிப்பு வகைகளில் பாலால் செய்யப்பட்ட பதார்த்தங்கன்னா மகர ராசி அன்பர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிஞ்சுக்கொண்டே சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அயராத முன்னுக்கு வரக்கூடியவங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு பெரும் நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கக்கூடியவங்கன்னே சொல்லலாம். இவங்க எப்பயுமே ஒரு நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லலாம். பொறுமைசாலிங்க. எதையுமே எடுத்தங்கோத்துன்னு செய்ய மாட்டாங்க.
அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு பார்த்து செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, குடும்பத்து மேலே அதிகம் பாசம் வச்சு ஒற்றுமையாக செயல்படுன்னு நினைப்பாங்க. மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி 7.5 சனி காலங்களில் மட்டும்தான் மகர ராசி அன்புகள் படாத பாடு படுவீங்கன்னே சொல்லலாம். அதுக்கு பிந்தி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் மகர ராசி அன்புகளுக்கு அற்புதமாக அமையும். அதே மாதிரி மத்தியம வயசு காலங்களில் மகர ராசி அன்புகள் பல அற்புதமான வாய்ப்புகள்லாம் பெற போறீங்க. பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையும். சனியோட பூர்ண ஆதிக்கத்தில் பிறந்த இந்த மகர ராசிக்காரங்க திருமால் மேலே ஒரு மாறாத பக்திங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கூடவே சிவாம்சத்தோட சாரமாக சனி பகவான் இருக்கிறதால பெருமாள் வழிபாடு செய்கிறது மாதிரியே சிவ வழிபாட்டுலேயும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வரதும் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். மேலுமே தொடர்ந்து இந்த வாரங்களில் எந்த மாதிரியான பலன்கள் நீங்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களிலிருந்தே சூரியன் 6ஆம் இடத்துல நிற்கிறாங்க. இதனால உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் தான். புது தெம்போட நீங்கள் களமிறங்கக்கூடிய காலகட்டம். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபங்கிறது இந்த காலத்தில் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி எல்லாம் கூட, வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் கூட உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசோட அனுமதிகள் எல்லாமே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கிடைக்கும். இதற்கான வாய்ப்பை சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சிப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதால எல்லா வகையிலும் முன்னேற்றம் தான். சாதகமான சூழ்நிலை கொஞ்சம் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பூர்வீக சொத்துல இருந்துட்டு இருந்த வில்லங்க எல்லாமே தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதர ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க. சில நேரங்களில் கொஞ்சம் தடைகள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் மனசை தளர விடாமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு செயல்படுங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் மகர ராசி அன்புகளுக்கு பல அற்புத மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் விளையாட்டாக செஞ்சுட்டு இருக்க காரியம் கூட இனி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும். சுக்கிரன் 6, 7 இடத்துல இருக்கிறாங்க. எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலுமே வீட்டில் ஒரு நல்ல பேர் வாங்க முடியாத சூழ்நிலை தான். தொடர்ந்து உங்களுக்கு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது. இரவு நேரங்களில் சரியான தூக்கம் மேற்கொள்ளாமல் இருக்கிறீங்க. தொடர்ந்து இரவு நேரங்களில் ஆழ்ந்த தூக்கத்தை நீங்கள் மேற்கொள்றது நல்லது. நல்ல தூக்கம் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பானதுங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இரவு நேரங்களில் நீங்கள் சரியான தூக்கம் எடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் பகல் நேரங்களில் தூங்குறது தவிர்த்துட்டு வாங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு தொடர்ந்து உழைப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர்பட்டவங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு செயல்படுறீங்க. தொடர்ந்து நீங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க. வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு எல்லாமே இந்த காலங்களில் பெற போறீங்க. சிறப்பான அடித்தளம் பெறக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. இதனால உழைப்பு மட்டும் கைவிட்டுறாதீங்க. பொதுவாகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இதை எப்படி செஞ்சால் ஒரு நல்ல பலன் கிடைக்குங்கிற ஒரு திட்டம் இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் தான் செயல்படணும். உடல் நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. சின்ன சின்ன அசௌகரியம் இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க லாபகரமான தொழில் முதலீடு தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யறது நல்லது. எதிர்காலத்துக்குன்னு சேமித்து வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறதால சரியான திட்டமிடல்ங்கிறது அவசியம். தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவு, தேவையில்லாத வீண் பேச்சு எல்லாமே இதை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பு தான். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை பேச்சு கேட்டு நடக்க பாருங்க. எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது நல்லது. தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கை மனசில் பதியுவீங்க. வீடு, வாகனம், ஆபரணம் இதெல்லாமே வாங்குறப்ப இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். தாய்வழி உறவு வகையில் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க. மனஸ்தாபம், பேச்சுவார்த்தையில் ஒரு கசப்புணர்வு இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் உங்கள் முன்னேற்றத்தில் தடையாக இருந்த விஷயம் எல்லாமே நீங்கள் போகுது. கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா பல பெரிய பிரச்சனை உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தொடர்ந்து உங்களுடைய குழந்தைங்களோட நலனில் கவனம் செலுத்திட்டு வாங்க. பிள்ளைகள் இந்த காலகட்டங்களில் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நோய் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கிய விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வாங்க. ஆரோக்கியமான உணவை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குடைய கருத்து மோதல் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் பேச்சிலையும் சரி செயலையும் சரி கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இயல்பாகவே படிப்பில் நீங்கள் கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கவனச்சிதறல் இல்லாமல் பாடங்களை படிச்சுட்டு வாங்க. மற்ற விஷயங்களும் இந்த காலங்களில் தேவையில்லாமல் தலையிடத்தை நிறுத்திட்டு வாங்க. இதனால படிப்பு பாதிக்கப்படலாம். தொடர்ந்து படிப்பில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பல வெற்றிகள் உங்களால் பெற முடியும்.
மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளநீல தீப ஏற்றி வழிபாடு செய்யறதும், அதே மாதிரி வில்வ இலையை கொண்டு சிவபெருமான வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.